ஜியோஜிப்ராவில் கிடைக்கக்கூடிய ஆன்லைன் ஓப்பன் ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்துறது, எப்படி அதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய லாகின்ல சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். geogebra.org அப்படிங்கிற வெப்சைட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாக்ஸில் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணணும் பாருங்கள், நமக்கு ரிசோர்ஸஸ் நிறையா நமக்கு தெரிய வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதரும் உருவாக்குனதை நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரிசோர்ஸஸ் நமக்கு தேவையானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ரிசோர்ஸஸை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே ஃபார்மிங் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் கிவன் கிராஃப் ஆஃப் லைன் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. யார் ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கு பாருங்கள். அதில் அந்த பேருக்கு நேராக 3 டாட் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் என்ன கேட்குதுன்னா ஓப்பன் இன் ஆப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓப்பன் இன் ஆப் அப்படின்னு வர்றதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் நம்மளுடைய ஆன்லைன் ஜியோஜிப்ரா ஆப்பில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதிலே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணலாம். இப்போ இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த 3 பாரை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இதை நம்ம ஷேர் பண்ணலாம். அப்படியே கூட ஷேர் பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணலாம். பாருங்கள், இதை நம்ம வியூவும் பண்ணலாம். இப்போ நான் டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு கொடுத்தா பாருங்கள் அதில் இந்த மாதிரியான ஃபைல் டைப்பில் எது வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜியோஜிப்ரா ஃபைல் ஜிஜிபி அப்படிங்கிறதுல டவுன்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ இந்த ஜியோஜிப்ரா ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதாவது இதில் பயன்படுத்தியிருக்க ரிசோர்ஸஸ் டவுன்லோட் ஆகிட்டு ஓகே. இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்கட்டும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் இன் ஆப் கொடுத்துட்டோமா. இப்போ ஆப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இதை சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் சேவ் ஆன்லைன் கொடுக்குறேன். பாருங்கள், சேவ் ஆன்லைன் அப்படிங்கிறப்ப டைட்டில் கேட்குது, பேர் வேறு கொடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் லைன் வியூ அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். பாருங்கள், லைன் வியூன்னு கொடுத்தோன்னே அது என்னென்னா ஜியோஜிப்ரா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோன்னா பாருங்கள் இந்த ரிசோர்ஸஸ் என்ன ஆகும்னா சேவ் ஆச்சு. எதில் சேவ் ஆகிருக்கு, இப்போ நான் மறுபடியும் ஜியோஜிப்ரா வெப்சைட்டில் போய் பாருங்கள் என்னோடய யூசர் நேம் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணோன்னா நமக்கு இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னா பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், லைன் வியூ அப்படிங்கிறது. இப்போ என்னோடய லாகின்ல என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆச்சு. பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேர் என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஆதார் அப்படிங்கிறது என்னுடைய பேரில் சேவ் ஆச்சு. இவ்வாறாக என்ன பண்ணலாம், மற்றவங்க ரிசோர்ஸஸை நம்ம ஓப்பன் இன் ஆப் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம்னா அது நம்மளுடைய நேமில் சேவ் ஆகிடும். ஓகே, மறுபடியும் அதை நம்மளுடைய ஒரு ரிசோர்ஸஸாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரிசோர்ஸஸை எப்படி எடிட் பண்ணுறது, இப்போ டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அதை என்ன பண்ணலாம், மீண்டும் நம்ம ஜியோஜிப்ரா ஆப்பில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆஃப்லைன் ஆப்பை, அதாவது நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைலையும் பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் போய் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், அந்த ஃபைல் இப்போது அந்த ஆஃப்லைன் ஆப்லேயும் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பேரை மாற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் டைப் பண்ணிக்கிட்டு இதில் உள்ள ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு கூட இந்த மாதிரியான ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிசோர்ஸஸை நான் இப்போ லைட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ரிசோர்ஸஸை சேவ் பண்ண போகிறேன். பாருங்கள், சேவ் ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் ஆன்லைன் கொடுத்தோன்னே பாருங்கள் மறுபடியும் டைட்டில் கேட்குது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா லைன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 2ன்னு கொடுக்குறேன். லைன் வியூ 2ன்னு கொடுக்குறேன். ஏற்கனவே 1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ நான் அந்த ரிசோர்ஸஸில் தேவையானதை ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 1 மார்க்கு டைப் பண்ணி ஒரு கொஸ்டினை ஆட் பண்ணலாம், நோட்ஸு, இன்னொரு ஜியோஜிப்ரா ஃபைலை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா பாருங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ரிசோர்ஸஸ் என்னுடைய லாகின் ஐடியில் இப்போ சேவ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கேங்கிறத கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குது பாருங்கள், ஏற்கனவே நம்ம லைன் வியூ 1ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ 2ன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 2 ஃபைல் நம்ம ஆன்லைன்லேருந்து எடுக்கப்பட்டது இப்பொழுது ரிசோர்ஸஸாக நம்மளுடைய லாகின் ஐடியில் இருக்குது. தேவையான போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இவ்வாறாக ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம சர்ச் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஜியோஜிப்ராங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிறதுனால இதில் நமக்கு இந்த பப்ளிஷ் ஆன அனைத்து கண்டென்ட்டையும் நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளுடைய கண்டென்ட்டாக மாறிவிடுகிறது. ஓகே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.